நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்தான். அது நிறைய பேருக்கு அமைறதில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற பொருளாதார சூழலும் வேலை படுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு இடம் தரது இல்லை. ஏன் குறிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த விஷயம் அமைறதே கிடையாது. குறிப்பாக பெண்கள் அதிக நேரம் செலவிடுறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சமையல் அறையாக தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க பொழுதுபோக்கு அப்படின்னா பக்கத்துக்கு திரையரங்களாக இருக்கலாம், இல்லை பூங்காக்களாக இருக்கலாம், இவ்வளோதான். ஆனால் ஒரு பெண் 11 வருஷம் கிட்டத்தட்ட 115 நாடுகள் சுற்றி வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ கேட்கவே பெருமையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? அந்த பெண்மணி பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அந்த பெண்மணி பேர் பார்த்தீங்கன்னா சுகி அஸ்மா அஸ்மரி அப்படின்றது. அவங்க வயது 33 ஆகுது. வங்க தேசத்தில் குல்னா அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இந்த சுகி. 2007ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சுகியோட பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து உலகம் சுற்றி பார்க்கறதோ இல்லை ஊரை சுற்றி பார்க்கறதோ வாய்ப்புகள் அமையாது. என் பையனை பார்த்தியா, அவன் கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் ஏகப்பட்ட நாடுகளை சுற்றி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு சின்ன பொறி தட்டுது சுகியோட மனசில். நம்மளும் ஏன் உலக நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஆசை வளருது. ஸோ வீட்டில் சொன்ன வழக்கம் போல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் சரி பள்ளி படிப்பு முடிக்கலாம், இல்லை கல்லூரி படிப்பை முடிக்கலாம், அதுக்கப்புறம் எதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சொன்னபடி அவங்க பள்ளியும் கல்லூரி முடிக்கிறாங்க. பிபிஏ டிகிரி அவங்க முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் பணம் சேர்த்தாச்சு, கொஞ்சம் நகையும் வச்சிருக்கோம், இதை வச்சு நம்ம உலகம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லும்போது வழக்கம் போல பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்களும் ஒரு கட்டத்தில் அவங்க சுகியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறது தான் சுகியோட அந்த உலகத்தோட சுற்றுலா பயணம். 2007ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்க டிகிரி முடிக்கிறாங்க. 2009ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தன் நகையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு இதில் முழு வீசி இறங்குறாங்க இந்த உலக நாடுகளை சுற்றி பார்க்கறதுக்காக. குறைந்தபட்சம் 50 நாடுகளையாவது நம்ம சுற்றி பார்த்துடணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆசை இலக்காக வச்சிருக்காங்க. பட் ஆனால் காலமும் சொல்லும் அவங்க இது வரைக்கும் திருமணம் செய்ய அனுமதிக்கவே இல்லை. அதாவது கிட்டத்தட்ட அவங்க திருமணம் செய்ய விஷயத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னோட முயற்சியிலையும் தன்னோட ஆசையிலும் அன்பினாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உலக நாடுகளை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் இதுவரைக்கும் நண்பரோட உதவியோட பார்த்தீங்கன்னா சுகி வந்து 115 நாடுகளை சுற்றி வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, பிரேசில், மெக்சிகோ, ஜெர்மனி, இந்தியா, பொலிவியோ, சீனா, பெய்ஜிங், மங்கோலியா, ஜார்ஜியா, லேடின், அமெரிக்க நாடுகளும் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. பயணத்தின் போது பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் லைஃப் நடந்திருக்கு. குறிப்பாக 2-3 விஷயங்கள் தான் அவங்க நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வியட்நாம் போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, ஏர்போர்ட்டில் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக என்கொயரி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இங்கே வந்து உள்ளே வந்தாங்கன்னா புலம்பெயர் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு குரூப் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட 23 நேரம் அவங்க என்கொயரியில் வச்சிருக்காங்க. என்கொயரி செல்லில் வச்சு அவங்க என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை தாண்டி தான் இன்றைக்கி அவங்க பெரிய சாதனை பெண்மணியாக இருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கொலம்பியா நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே கொலம்பியா நாட்டோட கேபிட்டல் சிட்டியான பொகோட்டாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட நகையும் பணமும் திருடு போயிருது. ஸோ கையில் பணமும் இல்லை, நகையும் இல்லை, திரும்பி போகிறதுக்கு என்ன செய்யணுமே தெரியல. ஸோ யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். 17 நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொலம்பியாவில் இருக்கக்கூடிய பகோட்டா நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரியாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. கிடைக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிற இடத்துல தூங்கிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலோட ஊழியர் ஒருத்தவங்க வந்து இந்த பெண்மணி பார்த்துட்டு என்ன விஷயம் என்ன என்று கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்தேங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஓனர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த நீங்கள் அந்த பக்கத்து ஊருக்காக போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வழி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சுகி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொல்கட்டா, டெல்லி, ராஜஸ்தான், ஆக்ரா, ஹம்பி, பெங்களூர், மதுரை வரைக்கும் அவங்க வந்து சென்றிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியாவை விட தென் இந்தியா தான் எனக்கு மிக பாதுகாப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக மதுரையை பற்றி அவங்க ரொம்ப சிலகாச்சு பேசினாங்க. மதுரை மக்கள் வந்து ரொம்ப அன்பாகவும் இருக்கிறாங்க. அவங்களோட அன்புக்கு அளவே இல்லை, அதன் அளவுக்கு பாசமாக பழகுனாங்க. குறிப்பாக மதுரையோட உணவு பற்றி ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. இது வரைக்கும் சுகி 117 நாடுகளுக்கு சென்று வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வங்கதேச பெண்மணி உலக நாடுகளில் இன்னும் சுற்றப்படாத அவங்க பார்க்க வேண்டிய இடங்களுக்கு சீக்கிரமாக போய் சேரணும், அவங்க நாடுகளை அப்புறம் சுற்றி பார்த்து இன்னும் சாதனை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோர்நெட் சார்பை வாழ்த்துக்கலாம். ஒரு பெண்ணால் முடியும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இந்த வங்கத்து பெண்மணி இருக்கிறாங்க சுகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.